بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. ما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, இறை அருளால் நாம் முந்தைய தினம் உள்ளச்சத்தோடு தொழுவதனுடைய முக்கியத்துவம், சிறப்புகளை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த உரையிலும் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர இருக்கிறோம். தொழுகை என்பது அது உள்ளச்சமுள்ள தொழுகையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை இறைவன் எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். அல்லாஹ் வெற்றி அடையக்கூடிய மூமின்களை சொல்லி காட்டும்போது அவர்களுடைய முதல் பண்பாக இதை தான் சொல்கிறான். உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதன் காரணத்தினால் அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவார்கள் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த உம்மத்தார்களாகிய நாம் முதல் விஷயமாக இழக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதும் தொழுகையில் இருக்கக்கூடிய உள்ளச்சத்தை தான் இழந்து விடுவோம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியிலிருந்தும் நாம் பார்க்க முடிந்தது. இப்படி உள்ளச்சம் என்பது மிக முக்கியமானது. அது இந்த உம்மத் இழந்திருக்கிறது. ஆனால் முற்றிலுமாக நாம் இழந்தவர்களாக ஆகக்கூடாது. நம்முடைய தொழுகையை, குறிப்பாக ரமதான் காலத்தில் தொழக்கூடிய அதிகமான தொழுகைகளில் நாம் உள்ளச்சத்தோடு, சிந்தனையோடு, கவனத்தோடு நிற்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அது அல்ஹம்துலில்லாஹ் அதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில சிறப்புகள். ஒரு மனிதர் சிந்தனையோடு, உள்ளச்சத்தோடு, பயபக்தியோடு தொழக்கூடிய தொழுகைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன? ஒரு ஹதீஸ், அதாவது முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. முஸ்னத் அஹ்மதில் 26,998வது ஹதீஸ், 26,998வது ஹதீஸாக முஸ்னத் அஹ்மது இந்த செய்தி பதிவாக இருக்கு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. மன் தவத்தஅ ஃபஹ்ஸன உதுஅஹு, எவர் ஒருவர் அழகிய முறையில் உது செய்வாரோ. இந்த ஹதீஸ் கவனிக்கணும். மன் தவத்தஅ ஃபஹ்ஸன உதுஅஹு, யார் அழகிய முறையில் உது செய்வாரோ. அழகிய முறையில் உது செய்யறதுன்னா என்ன? அழகா உது செய்யறதுன்னா என்ன? அழகா எழுதுறது சொல்கிறோம், அழகான முறையில் ஒரு விஷயத்தை செய்கிறது, அழகா வரைகிறது, அழகா எழுதுறது. சில நேரத்தில் சொல்லுவாங்க அழகா பயான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நல்ல விதத்தில் செய்வதை அழகாக செய்வதாக நாம் சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அழகா உது செய்யுங்க. யார் அழகா உது செய்வாரோ. உதுவில் அழகு என்பது என்ன, உதுவில் அழகு என்பது என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்பதாக இருந்தால், உதுவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முறைப்படி செய்வது, உதுவை முறையாக, நிதானமாக, பரிபூர்ணமாக செய்வது, அதுதான் அழகாக செய்யக்கூடிய உது. பிஸ்மில்லா சொல்லி மணிக்கட்டு வரைக்கும் கழுவி 3 தடவை வாய் பல் துலக்கி அதையும் மிஸ்வாக் மூலமாக செய்தால் சிறந்தது. ப்ரஷோ மிஸ்வாக் மூலமாக போன்ற வஸ்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. தூய்மை, இன்னும் நல்ல தூய்மை கிடைக்குங்கிறதுக்காக. அல்லது விரல்களால் பல் துளைக்கினாலும் எல்லா பற்களிலும் விரல்கள் படும்படியாக 3 முறை பல் துளைக்கி, 3 முறை வாய் கொப்பளித்து, 3 முறை நாசிக்கு தண்ணீர் செலுத்தி, முகத்தை முழுவதுமாக எந்த இடமும் விட்டுறாமல் நெத்தியிலிருந்து தாடை வரை முழுமதியாக, காது உடைய ஆரம்ப பகுதி வரைக்கும் முழுமையாக முகத்தை 3 தடவைகள் கழுவி, வலது கையை 3 முறை
இந்த முழங்கை வரைக்கும் எல்போ, இந்த முழங்கை வரைக்கும் கழுவி, இடது கையை கழுவி, முழு தலையை மசேஜ் செய்து, காதை மசேஜ் செய்து, கரண்டை கால் வரைக்கும் தண்ணீர் ஊற்றி முழுமையாக கழுவி இப்படி நிறைவேற்றுவது தான் பரிபூரணமான உது. இது அழகான உது. இதை கவனக்குறைவாக அவசரமாக ஒரு தடவை 2 தடவை மட்டும் செய்வது என்பது சுன்னாவை நாம் பேணாமல் தவறிவிட்டோம் என்ற நிலைக்கு வந்து விடுகிறது. சில நேரங்களில் அவசரமாக உது செய்யும் பொழுது கையை ஒழுங்காக கழுவாத நிலை ஏற்படலாம். இந்த இடம் காய்ஞ்ச இடமாக இருக்கும், இந்த இடம் சற்று காய்ந்த இடமாக இருக்கும். சில பேரோட கையை நம்ம உது செஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த இடம் நனையாமல் இருக்கும். தண்ணி பட்டிருக்கும், ஆனால் பட்டும் அந்த இடம் நனையாமல் இருந்திருக்கும். காரணம், கையை வச்சு தேய்ச்சிருக்க மாட்டாங்க. தண்ணி ஊற்றிருப்பாங்க, கையை வச்சு தேய்க்காட்டி அந்த இடம் நனையாது. அதே மாதிரி தான் கரண்டை காலுடைய பகுதியில் காய்ச்சி போன பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து தண்ணீரை நாம் ஊற்றி கையால் தேய்க்கவில்லை என்றால் அது நனையாது. சில நேரங்களில் குதிங்கால் கூட பல நபர்களுக்கு நனையாமல் இருப்பதை உது செஞ்சு நடந்து போகும்போதே நம்ம பார்த்தாலே தெரியும். இப்போ இதெல்லாம் அழகான உது இல்லை. அழகான உது இல்லைன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, குறையான உது, அது நிறைவேறாத உது, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாத உது. அதாவது கை நனையலாம், கால் நனையலனா, அதுவே கை கால்லாம் சரியாக நனைஞ்சிருச்சு, நனைய வேண்டிய பகுதியில் நல்லா நனைஞ்சிருச்சு, 3 தடவைகள் செய்யலை, பொறுமையாக செய்யலை, அல்லது பிஸ்மில்லா சொல்லி செய்யலை, அல்லது உது செஞ்சுட்டு அதுக்கான துவாவை ஒருத்தர் ஓதவில்லை என்றால் அவர் அழகான ரீதியில் செய்தவராக ஆக மாட்டார். ஏன்னா அதெல்லாம் அந்த சுன்னாவை எல்லாம் கோட்டை விட்டு விட்டார். ரசூல்லா சொல்கிறாங்க, உதுவை அழகாக செய்வாரோ ஃபஹ்சன உது அஹு, அழகாக சுன்னாவை பேணி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், விரயம் செய்யாமல் செய்வது. தண்ணீரை வீணாக்காமல் விரயம் செய்யாமல் செய்வது. இன்றைக்கி பைப்பு கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டேப்பை நம்ம திறந்துட்டு என்ன செய்கிறோம், அது பாட்டு தண்ணி ஓட விட்டு 3 லிட்டர் 5 லிட்டர் 10 லிட்டர் ஓட சில பேருக்கு உதுவுக்கு செலவாகிறது. அவ்வளோ வேகமாக திறந்து விட்டு இடையில கேப்பு, இடையில பேசுறது, அந்த நேரத்தில் பைப்பை ஆஃப் பண்ணுறதில்ல. அப்படி பொறுமையாக சில பேர் என்ன செய்கிறாங்க, அந்த பொறுமை என்பதை ரொம்ப மெதுவாக அந்த நிதானத்தை அந்த நேரத்தில் காமிச்சு தண்ணி என்ன செய்கிறாங்க, வீணாக்குறாங்க. காலை திறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கிறேங்க, கால் கழுவும் போது அது பாட்டு 3 லிட்டர் தண்ணி போயிட்டே இருக்கும். அது காலை நீட்டி கால் அதுவாக ஊறி முழுசாக நினைக்கணும். நான் குனிஞ்சு என்ன செய்ய மாட்டேன், கையை வச்சுலாம் தேய்க்க மாட்டேன். அதுவாக எவ்வளோ நேரம் தண்ணி பட்டு கால் எல்லாம் அது வந்து ஊறி அது வந்து சுத்தமாயிரும். அப்படி திருப்பி காலை காமிச்சு அதுக்கு ஒரு 5 லிட்டர் செலவாயிருது. இது நிச்சயமாக சிறந்த உழு அல்ல. இன்னும் சொல்லப்போனால் நல்லா பாதுகாக்கணும், இது பாவமான உது. தண்ணீர் விரயம் செய்வது என்பது பாவமானது. இன்னல் முபதிரின் கானு இஹ்வான ஷயாத்தீன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஒதுவில் என்னங்க வீண் விரயம் என்று நாம் கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஓடும் ஆற்றங்கரையில் நீங்கள் ஒது செய்தாலும் கூட தண்ணீரை விரயம் செய்யாதீர்கள். அந்த பக்குவத்தை, அந்த பயிற்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றில் ஒது செய்வதை கூட உதாரணமாக சொல்லி நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. 6 லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி போகும்னாலும் கூட நம்ம 5 தடவை மூஞ்ச கிளறக்கூடாது, 5 தடவை கையை கிளறக்கூடாது, தண்ணி எல்லாம் நம்ம ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. அது மார்க்கம், இபாதா என்று சொல்லப்பட்டதை முறையாக அதே ரீதியில் செய்வதுதான் மார்க்கம். இப்படி நம்மளுக்கு கற்றுத்தந்திருக்கும் போது நம்ம பள்ளியினுடைய ஹவுதுகளில், நம்ம பள்ளியினுடைய டேப்களில் நம்ம தண்ணீரை வீண் விரயம் செய்வது என்பது அழகான உதுவாக அது ஆகாது. அழகான உது இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகிறதில்ல, அது பாவமான உது, அது இறைவனுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய உது. அந்த விரயமான தண்ணீரை வீணாக்குவது என்பது தவறானது. சில நேரங்களில் தண்ணீரை விரயம் செஞ்சு கூட உது பூர்த்தியாகாமல் போகக்கூடிய கை சேதமும் சில இருக்குது. அவ்வளோ தண்ணியே செலவு பண்ணியிருப்பாங்க, ஆனால் சில நேரங்களில் நனைய வேண்டிய பகுதி ஒழுங்காக நினச்சிருக்க மாட்டாங்க. இது மோசத்திலும் மோசம். இது குறை சொல்வதற்காக அல்ல, கவனக்குறைவு. உதுவை நாம் இன்னும் படிக்கலையா? இஸ்லாத்தினுடைய அடிப்படை, தொழுகையினுடைய அடிப்படை, உதுவை இன்னும் படிக்காத மக்கள் நம்ம இருக்கிறோம். அதுக்கு என்ன, நம்ம யூனிவர்சிட்டி போகணுமா? பேசிக்காக நம்ம வந்து மதரசாலேருந்து படித்த விஷயம் ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் அதுதான் நம்ம மார்க்கத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். இதுதான் நான் வருத்தத்தோடு சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோதான் நம்ம மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது எங்கேயும் போய் பெருசாக நம்ம கற்றுக்கணும், ஒரு பெரிய ஒரு உஸ்தாதுகள் இடத்துல நம்ம பல நாள் மண்டிட்டு உட்காந்து படிக்க வேண்டிய பெரிய பெரிய படிப்பல்ல அது. எல்லாருக்கும் தெரிந்த சாதாரண விஷயம். ஆனால் மெனக்கிடுறது இல்லை, அதுக்கான ஒரு பொறுமையான முறையில் நிதானமாக அதை செய்கிறதில்ல. வீண் விரையானா எவ்வளோ ஆகிட்டு போகுது, நினைதோ நினையாலையோ ஏதோ ஒரு ரீதியில் நம்ம செஞ்சுட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பல பேருடைய உது இருக்குது. வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய விஷயம், பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு இடங்களில் நம்ம வந்து உது செஞ்சுட்டு போகக்கூடிய சகோதரர் கொஞ்சம் கவனித்து பார்த்தாலே வந்து சங்கடம் தான். ஒன்று கையை கழுவி இருக்க மாட்டாங்க, வலது கையை இடது கையை ஒழுங்காக நினையாமல் இருக்கும், வலது காலம் இடது காலம் நினையாமல் இருக்கும், குதிங்கால சின்னத்து நினையாமல் இருக்கும். எனது அனுபவத்தில் பல 100 கணக்கான நபர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், உது செஞ்சுட்டு, ஜி கொஞ்சம் காலை சரியாக கழுவுங்க, ஜி இந்த காலை கொஞ்சம் பாருங்கள், ஜி கொஞ்சம் கையை பாருங்கள். முகம் கூட சில நேரங்களில் ஒழுங்காக கழுவாத நிலைகள் நெற்றி பகுதியில் கூட சில நேரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது அவ்வப்போது எப்போவது நடந்ததில்லை.
உறுதியாக சொல்ல முடியும். ஒரு வக்துக்கு நம்ம அப்படி சேர் போட்டு உட்காந்துட்டு ஒது செஞ்சு போகிறவங்கள நம்ம பார்த்தோம்னா ஐ எம் சேலஞ்ச், உறுதியாக சொல்கிறேன், 5 பேர் 10 பேரையாவது நம்ம சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும், எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும். இது யதார்த்தம். இது என்ன பெரிய கஷ்டமா? இதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஒது செய்கிறது, பரிபூர்ணமாக செய்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா? இல்லையே, அது ஒரு எளிமையான விஷயம்தான். அந்த அளவுக்கு மார்க்க விஷயத்தில் நாம் பொடுபோக்காக இருக்கிறோங்கிறதுக்கான அடையாளம் அங்கே ஒதுவுலேருந்து ஆரம்பிக்குது. தொழுகையிலையா உள்ளச்சம் இல்லை, ஒதுலையே லட்சணம் இல்லை நம்மள்கிட்ட, அந்த குறைபாடுகள். அதன் காரணத்தினால தொழுகையில் ஒரு உயர்நிலை பார்க்க முடியல. அதான் அறிஞர் பெருமக்கள் தொழுகையினுடைய விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த முஸ்னத் அஹ்மது ஹதீஸில் ஒதுவு அழகாக செஞ்சுட்டு வாங்க, ஒதுவு அழகாக செஞ்சுட்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்? அதை முறைப்படி செஞ்சுட்டு வாங்க, குறை இல்லாமல் செஞ்சுட்டு வாங்க, குறைவான தண்ணீரை பயன்படுத்தி விரயம் செய்யாமல் மார்க்கம் கற்றுத்தந்த ரீதியில் ஒரு ஒது செய்தால் அந்த ஒதுவே அழகானது. இன்னொரு ஹதீஸில் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது முஸ்னத் அஹ்மதுடைய செய்தி. இன்னொரு செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னா, யார் ஒருவர் இப்படி அழகான முறையில் ஒது செய்வாரோ அவருடைய பாவங்கள், அவருடைய அஃபார், அவருடைய நகங்கள், நகம் வழியாக அவருடைய பாவங்கள் வெளியேறுகிறது. யஹ்ருஜு ஹதாயாஹு மின் தஹ்த அஃபாரிஹி, அவருடைய பாவங்கள் நகக்கண், அந்த நகத்தின் வழியாக வெளியேறுகிறது. ஏன்னா அந்த ஒது அழகான ஒதுவாக இருக்கணும், வீண் விரயமான ஒது அல்ல, முறையற்ற ஒது அல்ல, கவனக்குறைவான ஒது அல்ல, சிந்தனை இல்லாமல் பேசிக்கிட்டே தண்ணியை திறந்து விட்டு ஒது செஞ்சு முடிச்சுட்டு போகிறதல்ல. பிஸ்மில்லா சொல்லி ஒரு இபாதா என்ற நோக்கத்தோடு செய்து ஒது செய்து முடிச்சுட்டு ஒரு இபாதத்தை செய்து வேண்டும் என்ற அந்த உணர்வோடு துவா ஓதுகிறோமே, அந்த ஒரு ஒது. இந்த உதுவனுடைய சிறப்பு என்ன? அது நம்மளுடைய பாவங்களை மன்னித்து விடும். கை மட்டும் கழுவப்படலை, முகம் மட்டும் கழுவப்படலை, கால் மட்டும் கழுவப்படலை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க உங்களது பாவங்களும் கழுவப்படுது அந்த ஒது அழகான ஒது என்பதால். இந்த ஹதீஸ்க்கு இப்போ வாங்க. இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒதுவை அழகான முறையில் செய்துவிட்டு சும்ம காம ஃபஸல்லா ரக்அத்தைன், ஒரு 2 ரக்காத் தொழுகிறார். ஒது செய்தாலே ஒரு மூமின் 2 ரக்காத் தொழுதுருவார். அது ஒதுவுக்கான தொழுகையாக இருக்கலாம், பள்ளியில் நுழைந்த பள்ளியினுடைய காணிக்கையாக இருக்கலாம், அல்லது அந்த வக்து தொழுகையினுடைய முன் சுன்னத்தாக இருக்கலாம், அல்லது ஃபர்து நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த ஃபர்தாக இருக்கலாம். அவர் ஒரு 2 ரக்காயத்தை குறைந்தபட்சம் தொழுகிறார். அர்பைன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 2 4. ஏன்னா நம்ம துஹருக்கும் அசருக்கும் இஷாக்கு வரும்போது ஜமாத் நடந்து கொண்டிருந்தால் அது 4, நாம தபீர் கட்டி தொழுதால் அது 2, 2 4 அது இல்லை. இங்கே பிரச்சனை. தொழுது கொள்கிறார். யுஹ்சினு ஃபீஹிமா அஸ்ஸிக்ர வல் ஹுஷூ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதில் ஓத வேண்டிய திக்ருகளை அழகுபடுத்திக்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கவனிக்கணும். ஒதுவுக்கு சொன்ன அதே வார்த்தை யுஹ்சினு, அழகுபடுத்துகிறார், பியூட்டிஃபையிங், அழகுபடுத்துகிறார். எதை? திக்ர அழகுபடுத்துறதுன்னா என்னங்க? திக்ர அழகா சொல்றேன்னா அப்படியே சுப்ஹானல்லாஹ் அப்படியே பாட்டா சொல்றதா, அது ராகமா சொல்றதா? அது இல்லை அழகு. மார்க்கத்தில் அழகு என்றால் என்ன? மார்க்கம் கற்றுத்தந்தபடி, இறைவன் விரும்பும்படி. அழகுங்கிறது நம்மளுடைய ஆர்டிஃபிஷியலான அழகோ, குரல்ல காட்டுற அழகோ, அது வெளிப்படையாக காட்டுற அழகல்ல. யுஹ்சினு ஃபீஹிம் அஸ்ஸிக்ர் வல் ஹுஷூ, இறையச்சத்தை பயபக்தியும் ஓத வேண்டிய திக்ருகளையும் அழகாக ஓதுகிறார் என்றால் முறைப்படி ஓதுகிறார், சரியான உச்சரிப்பில் ஓதுகிறார், ஓத வேண்டியதை ஓதுகிறார். எத்தனை தடவை ஓத வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது அத்தனை தடவைகள் ஓதுகிறார். சரியாக, முறையாக, உணர்ந்து, புரிந்து, ஹுஷூ பயபக்தியோடு, சிந்தனையோடு. அந்த சுப்ஹான ரப்பில் அஸீமாக இருக்கட்டும், தொழுகை ஆரம்பிக்கக்கூடிய சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக இஸ்முக என்ற துவாவோ, அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதா என்று ஓதக்கூடிய அந்த துவாவோ, அல்லது இன்னி வஜ்ஜஹத் என்று கட்டுத்தரப்பட்ட துவாவோ, எந்த துவாவை ஓதினாலும் ஓதக்கூடிய சூரா, ஓதக்கூடிய ருக்குவில் சொல்லக்கூடிய தஸ்பீஹ்கள் சுப்ஹான ரப்பில் அஸீம் என்பதை முறைப்படி, அதை சரியான உச்சரிப்போடு, அதனுடைய சிந்தனையோடு, அதனுடைய பொருளை உணர்ந்து, ஹுஷூவோட, பயபக்தியோட இப்படி அழகா அவர் தொழுதாருன்னா, அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அழகா ஒது செஞ்சுட்டு இப்படி அழகா தொழுதாருன்னா, அழகுங்கிறது என்ன? முறைப்படி, மார்க்கம் கற்றுத்தந்த முறைப்படி தொழுது பொது செய்து, மார்க்கம் கற்றுத்தந்த முறைப்படி பயபக்தியோட, ஹுஷூவோட. நம்ம தலைப்பே அதுதான், பயபக்தி. அந்த ஹுஷூவோட அவர் தொழுதால் சும்மஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்ஸ வஜல், அப்படி ஒரு 2 ரக்காத் தொழுது அவர் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் அஃபர் அல்லாஹ் மன்னிச்சிட்டா, முடிஞ்சு. இப்படி உருப்படியாக 2 ரக்காத் ஒருத்தர் தொழுது மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அந்த ஒது உருப்படியான முறையான ஒதுவாக இருக்க வேண்டும். அந்த தொழுகை அது ஒரு தரமான தொழுகையாக இருக்க வேண்டும். தரமான தொழுகை என்றால் யுஹ்சினு ஃபீஹிமா அஸ்ஸிக்ர் வல் ஹுஷூ, அந்த தொழுகையில் ஓத வேண்டிய வார்த்தைகளை எல்லாம் புரிந்து, உணர்ந்து, சிந்தனையோடு அதை சரியான முறையில் சொல்லி அவர் நினைத்து அல்லாஹ்வை பயந்து தொழுதால் போதும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த 2 ரக்காத் தொழுகை அவருடைய வாழ்க்கையின் பாவங்களை மன்னிக்க போதுமானதுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹான கூடிய ஷேக் அல்பானி அவங்களுடைய நூல்லையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்குது. 3398. முஸ்னத் அஹ்மதுல 26998 ஹதீஸாகவும் இது
பதிவாயிருக்கு. மாஷா அல்லாஹ். அப்போது மார்க்கம் நமக்கு தரக்கூடியது, செய்கிறத நேர்த்தியாக செய்யுங்க, செய்கிறதை சரியான முறைப்படி அழகாக செய்யுங்கள். ஒது என்பது அழகாக இருக்க வேண்டும், தொழுகை என்பது அழகாக இருக்க வேண்டும். ஏன் நோம்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோம்பு பிடிச்சி புறம் பேசுறதை விடலை, ஒருத்தங்க பொய் பேசுறது விடலை. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ தஅமுஹு வ ஷராபா. அவர் சாப்பிடாம இருக்கிறதுல குடிக்காம இருக்கிறதுல அல்லாஹ்க்கு ஒரு தேவையில்லை, தூக்கிட்டு போவோம் நோம்பை. மார்க்கா தான் சொல்லுது, நான் நோம்பு பிடிச்சிட்டேன், சாப்பிடல, நான் குடிக்கல, நான் பட்டினி கிடந்த கஷ்டமா இருந்தேன் அப்படிங்கிற தியாகத்தை மட்டும் நல்லா பார்க்கல. ஒழுக்கமா இருந்தியா, நாவடக்கம் இருந்ததா, பொய் பேசாம புரட்டு பேசாம புறம் பேசாம பாவகரமான செயலை செய்யாமல் இருந்தீங்களா, அதை அல்லாஹ்ல கேட்குறான். அதெல்லாம் ஒருத்தர் தவிர்க்கவே இல்லை. பொய் பேசுறாரு, பாவமானதை பேசுறாரு, பாவமானதை பார்க்குறாரு, பாவமானதை செய்கிறாரு. நான் சாப்பிடலையே, நான் குடிக்கலையே, என்ன கேள்வி கேட்க முடியும்னு ஒருத்தர் வந்து நின்றா தூக்கிட்டு போங்க தான் அல்லாஹ் சொல்றான். தூக்கிட்டு போ. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன். அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை ஃபீ தஅமுஹு வ ஷராபஹு. அவர் சாப்பிடாம இருந்தது, குடிக்காம இருந்தது, பட்னி கிடந்தது அல்லாஹ்க்கு தேவையில்லை. உன்னை பட்னி இருக்க வச்சு ரசிக்கிறதுக்கு அல்லாஹ் ஆள் இல்லை. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இந்த நோன்பு மூலமாக உன் இடத்துல ஒரு ஒழுக்கமும் ஒரு பயபக்தியும் ஒரு கட்டுப்பாடும் வந்து தான் பார்க்குறேன். அதனால மார்க்கத்தை பொறுத்தவரை அமலை நான் செஞ்சுட்டேன் அப்படி சொல்றதில்லை. எப்படி செஞ்சீங்க, அழகா செஞ்சீங்களா, உதவி அழகா செஞ்சீங்களா, தொழுகையை பயபக்தியோட பணிவோடு நீங்கள் தொழுதீங்களா, அதே போன்று நோன்பை நீங்கள் பயபக்தியோடு வைத்தீர்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு செய்தி, ஒரு என்ன சொல்லுது, ஒரு பாடம் படிப்பினைக்காக சொல்லக்கூடியது. அவங்க மக்களிடத்தில் சொல்கிறாங்க, நான் நோன்பு வச்சுட்டு நான் புறம் பேசுறது, எல்லா மக்களுக்கு முன்னாடி பகிரங்கமாக நான் வந்து நோன்பை விடுறது எனக்கு அதை விட சிறந்தது. நோன்பை வச்சுக்கிட்டு புறம் பேசிட்டு நோன்பு நேரத்தை நம்ம கழிக்கிறது அப்படிங்கிறத விடவும், நான் நோன்பை விட்டுறம்பான்னு சொல்லி நான் நோன்பை விட்டுறது எனக்கு சிறந்தது. நோன்பா புறம் பேசுறதா, நோன்பு பிடிச்சிட்டு புறம் பேசுறது மனசுக்கு திருப்தியாக இருக்குது, அது நம்மளுக்கு பாவமாக தெரியல. இது இப்னு அப்பாஸ் சொன்ன ஒரு கூற்று. நோன்பை வச்சுட்டு புறம் பேசுவதை விடவும் பகிரங்கமாக நான் நோன்பை விட்டுறேன், என்னால் நோன்பு பிடிக்க முடியல, நான் நோன்பை கூட தள்ளுபடி செஞ்சிடுறேன், அது எனக்கு விருப்பமானதுங்க இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க எந்த நோன்பை விடலை, அவங்க புறம் பேசிட்டு இருக்கலை, புரிய வைக்கிறாங்க. நோன்பு பிடிச்சிட்டு நம்ம எது பாவம் செய்யறது நம்மளுக்கு குற்ற உணர்ச்சி தெரியுதுல்லப்பா, அல்ல நம்மள இறக்கமா இருப்பான், நம்ம சாப்பிடாம இருக்கோம், குடிக்காம இருக்கிறோம், அதனால எதையும் பார்த்துக்கலாம், எதையும் கேட்டுக்கலாம், எதையும் பேசிக்கலாம், ஏதாவது ஃபன் பண்ணி என்டர்டெயின் பண்ணி ஏதாவது ஜாலியா ஏதாவது நம்ம நேரத்தை கழிச்சு நம்ம வந்து நோன்பை கழிச்சு முடிச்சிடணும் என்று நம்ம நினைக்கிறோம். இறைவனுடைய திருப்தி அதில் அல்ல. இறைவன் எதிர்பார்ப்பது லஅல்லக்கும் தத்தகூன். இறைச்சத்தோடு இந்த நோம்பின் மூலமாக நீங்கள் இருக்கிறீங்களா, உங்களது செவியும் ஒழுக்கத்தை பேணுகிறதா, உங்களது நாவு ஒழுக்கத்தை பேணுகிறதா, உங்களது பார்வை ஒழுக்கத்தை பேணுகிறதா, கட்டுப்பாடை தந்ததா என்பதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதனால் நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னமோ நான் செஞ்சுட்டேன்னா சொல்லிட்டு போயிட முடியாது. சொன்னபடி செய்ய வேண்டும், இறைவன் விரும்பியபடி செய்ய வேண்டும், இறை தூதர் வழிகாட்டியதன்படி செய்ய வேண்டும், அதுதான் சிறப்பு. அதனால தான் ஒரு தடவை ஒரு சஹாபி வந்து தொழுதாக, இந்த ஹதீஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிப்பினைக்காக தான் திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுடைய தொழுகையை பற்றி நம்ம நினச்சி பார்க்குறதுக்காக. அவர் தொழுது முடிச்சுட்டு போகும்போது ரசூல் என்ன சொன்னாங்க, ஏரஜா ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்ப போய் தொழுவுங்க, நீங்கள் தொழுகலைங்கிறாங்க. தொழுதுட்டு தான் வந்தார், திரும்ப தொழுதாரு. ரெண்டாவது தடவை சொன்னாங்க, ஏரஜா ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்ப போங்க பாய், தொழுவுங்க, நீங்கள் தொழுவே இல்லை. என்ன சொல்கிறாங்க, தொழுகிட்டு தானே போகிறோம், நின்று தொழுதுட்டு ருக்கு சைதா செஞ்சுட்டு செலாம் கொடுத்துட்டு தானே போகிறோம். மூணாவது தடவையாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி அவர் வந்து கேட்டார், உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பி வைத்த ரப்பின் மீது ஆணையாக இதை விட எனக்கு அழகாக தொழு தெரியாது, இதுதான் என்னுடைய தொழுகை, அல்லிம்னி, நான் என்ன தப்பு பண்ணுறேன் சொல்லித்தாங்க. சரண்டர் ஆயிட்டாரு. ரசூலுல்லாஹ் பொறுமையாக சொன்னாங்க, நீ தொழுகைக்காக தக்பீர் கட்டினால் உனக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை, உனக்கு தெரிந்த சூறாவை, உனக்கு எது தெரிந்த சூறாவை அதை ஓதிக்கொள். நீ ருக்கு செய்தால் ருக்குவை நிதானமாக செய்வாய், ஹச்சா தத்தும இன்ன, நீ நிம்மதியாக நிதானமாக ஒரு ருக்குவை செய்வாயாக. ருக்குவிலிருந்து நீ எழுந்தா ஹத்தா தத்தும இன்ன, நீ நிதானமாக நிற்கும் நிலையை சற்று நேரம் இருக்கும் வரைக்கும் சஜிதாவுக்கு செல்லக்கூடாது. நீ சஜிதாவுக்கு சென்றால் சஜிதாவை நீ நிதானமாக செய்ய வேண்டும். ஒரு சஜிதாவில் இன்னொரு சஜிதாவுக்கு செல்றதுக்கு முன்னாடி இருக்க நடு அமர்வு, அந்த சிறிய அமர்வு, அதில் நீ நிதானமாக சற்று உட்கார வேண்டும். இப்படி பொறுமையாக நிதானமாக தொழுக வேண்டும். நிதானம், பொறுமை என்ற இந்த அம்சம் உனது தொழுகையில் இல்லாதனால உன் தொழுகை செல்லாதுன்னு நான் சொன்னேன்டாங்க. அப்போ இது எது, அவர் சூரத்துல் ஃபாத்திஹா விடலை, துணை சர விடலை, அத்தையாத்து விடலை, சலவாத்து விடலை, ருக்கு சஜிதாவுடைய தஸ்பீஹ திக்ர விடலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய விஷயத்தை பற்றி இங்கே பேசலை, அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் ஓதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக பார்த்தது அவசரமாக தொழுகிறாரு.
நிதானம் இல்லாமல் தொழுகிறாரு, வேக வேகமாக தொழுகிறாரு. அல்லாஹ் தொழக்கூடிய தொழுகையினுடைய அழகு இது இல்லை. தொழுவல நீ அப்படின்ட்டாங்க. தொழுது முடித்த மனுஷனை 3 தடவை நீ தொழுகலை அப்படிங்கிறாங்க. ஒரு முறையாக நம்ம சில லெட்டர் எழுதுவோம், தப்பாக எழுதக்கூடாத மாதிரி, அல்லது முறையில்லாமல் எழுதி கொடுத்தா லெட்டரை கிழிச்சு போட்டு வேறு எழுதிட்டு வா இருக்க வேண்டிய விஷயம் இல்லை, முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி, முக்கியமானது ஒன்று இல்லைன்னா நம்ம எவ்வளோ தான் கோடு போட்டு என்ன தான் போட்டு எழுதி முக்கியமான விஷயத்தை விட்டுட்டோம்னா அந்த லெட்டர் அங்கீகரிக்கப்படாது, அதுக்கு சிக்னேச்சர் கிடைக்காது. யதார்த்தத்தில் அந்த தொழுகையில் அல்லாஹ் எதிர்பார்க்கறது இந்த வெளி அம்சங்கள் மட்டுமல்ல, நீங்கள் ஓதக்கூடிய அம்சங்கள் மட்டுமல்ல, நீ பொறுமையாக நிதானம் அல்லாஹ்க்காக சரியா. சில நேரத்தில் மனிதர்களுக்கே சில வேலையை அவசரமாக நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னா வேணான்றுவாங்க, நீ போயிட்டு வான்றுவாங்க. எனக்கு அதில் திருப்தி இல்லை, நீ பொறுமையாக வரணும், நீ நாளைக்கு வந்தாலும் சரி நாளன்னைக்கு வந்தாலும் சரி என்கிட்ட நீ நிதானமாக உட்காந்து நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டு நீ எனக்கு பொறுமையாக பதில் சொல்லி என்னை செஞ்சு கொடுத்துட்டு போகணும். எத்தனை நாள் வேணாலும் நான் வெயிட் பண்ணுறேன், அதை நீ இப்படி எனக்கு அவசரமாக செஞ்சு தர வேணாம். மனுஷனுக்கு அதை ஏற்றுக்க முடியாது. அது சில கடமைகளாக இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், நடக்க வேண்டிய கடமைகளாக இருக்குது. ஒரு கடையாளோ ஒரு பணியாளோ செய்ய வேண்டியதாக இருந்தால் என்னமோ செய்யப்போ அப்படின்னு விட்டுருவோம். நமக்கு பிரியமானவங்கள்ட்டேருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம், அவங்கள்ட்டேருந்து ஒரு செய்தி எதிர்பார்க்குறோம். அவங்க காலில் சுடு தண்ணி ஊற்றிட்டு வந்து வேக வேகமாக சொன்னால் வேணாம், அப்புறமா நாளைக்கு இல்லை முடியட்டும், அடுத்த மாதம் கூட வா, எனக்கு திருப்தியா எனக்கு இது செஞ்சுத்தாங்கன்னு சொல்லுவோம். மனிதனுடைய எதிர்பார்ப்பு இது. ரப்புக்கு தொழக்கூடிய தொழுகை மட்டும் எப்படி இருக்குதப்ப? ஏனோதனமாக நின்றும் நிற்காம ருக்குக்கு போயும் போகாம சஜ்ஜால ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி நெத்தி வச்சு டக்குன்னு எடுக்கிறது, இங்கே நிற்கும் போது இடுப்பில் குத்துற மாதிரி அடுத்த சஜ்ஜாக்கு டக்குன்னு போகிறது, இப்படி எத்தனை பேரோட தொழுகை இருக்கு நிதானமே இல்லாம. அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு டிவோஷனே இல்லது. அல்லாஹ்வுக்கு நம்ம பயபக்தியோடு நபிசுல்லாஹ் கற்று தந்த முறைப்படி தொழுவதில்லை. அது ஏனோதானத்தை தான் திரும்ப திரும்ப காட்டுது. நீ அல்லாஹ்க்கு பயந்து தொழுறியா கடமைக்கு தொழுறியா அப்படிங்கிற பொருள் அதில் வருது. அதனால தான் 3 தடவை சொல்கிறாங்க, நீ ஏன் ஒழுங்காகவே நிற்கலை, நீ ஏன் ஒழுங்காகவே ருக்கு செய்யலை, ருக்குலேருந்து எந்திரிச்சு உடனே ஏன் சஜிதாக்கு போனேன், சஜிதாலேருந்து எந்திரிச்சு உடனே அடுத்த சஜிதாக்கு ஏன் போனேன், ஹத்தா தாத்துமா இன்ன நிம்மதியாக நிதானமாக நிதானிக்காத வரைக்கும் அடுத்த நிலைக்கு போகக்கூடாது. இது எதை காட்டுதுன்னா உன்னுடைய உணர்வையும் உன்னுடைய முக்கியத்துவத்தையும் நீ ரப்பு முன்னாடி ஒரு பணிவோடு தொழுகிறங்கிறது இதை காட்டுது. ஆனால் நீ செய்யாதனால அது இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் தொழுது என்ன பிரயோஜனம், திரும்ப தொழுகுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் பல்வேறு மார்க்கறிஞர்கள் தொழுகையினுடைய ஃபர்துகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தக்பீர் கட்டுவது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது, நிற்பது, ருக்கு செய்வது, அதில் இதையும் எழுதுவாங்க அல் இத்மினான், தொழுகையை நிதானமாக நிறைவேற்றுவது, ஒரு ருக்குனையும் ஒரு ஃபர்தையும் பொறுமையாக நிதானமாக நிறைவேற்றுவது, அது அவசரமாக செய்யக்கூடாது. இந்த தவறு பெரும்பாலும் எங்கே நடக்கும்னா ருக்குலேருந்து எந்திரிச்சு உடனே சைஸாக்கு போகிறதுல அந்த தப்பு நடக்கும். 2 சைஸாக்கு இடையில் அந்த உட்காரதுல அந்த பிரச்சனை நடக்கும் நிறைய பேர்கிட்ட. சில பேர்கிட்ட ருக்குலேயும் நடக்குது, சில பேர்கிட்ட சைஸாலே நடக்குது. அதுவும் சில பேர்கிட்ட நடக்குது. பெரும்பாலும் பார்த்தோம்னா ருக்குலேருந்து எந்திரிச்சு சமையல் அலி தான் வர்ற வழியில் சொல்கிறது, அல்லாஹ்வுக்கு ஒரு போகிற வழியில் சொல்கிறேன், நான் நின்று ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணணும், இப்படி இருக்கா இல்லையா, இதுதான் யதார்த்தம். வர்ற வழியில் ஒன்று சொல்கிறோம், போகிற வழியில் ஒன்று சொன்னால் நின்று டயத்தை எல்லாத்தையுமே ஸ்மார்ட்டாக பண்ணி நம்ம வேலை விஷயத்துலேயும் நம்ம எல்லாத்துலேயும் தீவிரத்தையும் வேகத்தையும் காட்டிட்டு அதே புத்தி அதே செயலை நம்ம தொழுகையில் காட்டுவது என்பது இறை விரும்பாத செயல். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப 3 தடவை சொன்னாங்க. நம்ம அதே மாதிரி தான் அல்லாஹ் அக்பர் வர்ற வழியில் சொல்லுவோம், ரப்பி ஃபில்லிங்கிற அந்த வர்ற சேர்றதுக்குள்ளே ஒரு ரப்பி ஃபில்லி போக ஆரம்பிக்கும் போது ஒரு ரப்பி ஃபில்லி, அடுத்து ஒரு அல்லாஹ் அக்பர், இப்படி நம்மளோட தொழுகை இருக்கிறனால அந்த ரப்பி ஃபிர்லின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 2 நொடி கூட உட்கார்றதுக்கான பொறுமை நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மாதிரியான தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது பல்வேறு மார்க்கறிஞர்கள் ஃபுகஹாக்கள் தொழுகையை நிதானமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஒரு ஃபர்தான அங்கமாக ருக்குன், தொழுகையினுடைய பில்லர்ஸ் ஆஃப் சலா என்று சொல்லக்கூடிய அர்கானு சலா என்பதாக பல்வேறு மார்க்கறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது. இது எதன் அடிப்படையில் வரும் அப்படின்னு சொன்னால் தொழுகையை ஒரு சிந்தனையோடு இறையச்சத்தோடு உணர்வோடு ஈடுபாடோடு தொழுகுதல் அப்படிங்கிறது இது வரும். அது இல்லாமல் நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது அர்த்தம் இல்லை. அப்போது நம்மளுடைய தொழுகை வேகமாக இருக்கிற தொழுகை நல்லா யோசிச்சு பாருங்கள். 100க்கு 100 சந்தேகம் இல்லாமல் சொல்லலாம், யார் இப்படி வேகமாக தொழுகிறாங்களா உறுதியாக அவங்க உணர்வோடு சிந்தனையோடு இறையச்சத்தோடு தொழுகலை, நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. அப்படி வேகமாக தொழுதவங்க அது ஒரு கடமையாக சடங்காக பழகுனதை இந்த கடமையை நான் முடிச்சுட்டு போகிறேங்கிறதா தான் இருக்குமே தவிர அவங்க சொன்னதை உணர்ந்து சொல்லுவாங்க. பொருள் உணர்ந்துங்கிறது வேற, அது ஒரு நிலை. குறைஞ்சபட்சம் நான் அந்த திக்கரை ஓதுறேன், இந்த தஸ்பி ஓதுறேன், இந்த அமலை நான் செய்கிறேன், நான் ருக்குவை செய்கிறேன், நான் சைதா செய்கிற சிந்தனை கூட இருக்காது. அது எழுதி கொடுக்கலாம். ஏன்னா அந்த செயலினுடைய அடையாளமே அதுதான், அந்த வேகத்தினுடைய அடையாளமே அதுதான். அப்போ இந்த மாதிரி தொழுவது என்பது ஒரு பயபக்தியான தொழுகையாக ஆக முடியாதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, மாமின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமான அடியாரும் தஹ்துருஹு ஸலாத்து மக்தூபா,
அவருக்கு ஒரு ஃபர்தான தொழுகை நேரம் அவரிடத்தில் வருகை தருகிறது. இது முஸ்லீமுடைய செய்தி. முன்னாடி சொன்னது முஸ்னத் அஹ்மதுடைய செய்தி, இது சஹி முஸ்லீமுடைய செய்தி. ஒரு மூமினான அடியார் அவருக்கு தொழுகையினுடைய நேரம் வருகிறது. ஃபயுஹ்சின் உதுஅஹா வ குஷூஅஹா வ ருக்கூஅஹா. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல வேற மாதிரி சொல்றாங்க. அந்த தொழுகைக்கான ஒதுவை அழகாக செய்தார். திரும்ப அந்த அழகுங்கிறது வந்துருச்சு. ஒதுவை அழகாக செய்தார். வ குஷூஅஹா, அந்த தொழுகையினுடைய ஹுஷூவை அழகுபடுத்தினார். ஹுஷூ அப்படிங்கிற ஒரு அம்சத்தை தான் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ப்ராக்டிக்கலாகவே நான் பேசுகிறேன். ப்ராக்டிக்கலாக நான் வந்து ஒரு உரிமையாக நம்மலாம் இதை சிந்திக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பாணியில் நான் பேசுகிறதே. என்ன அப்படின்னா, தொழுகையில் நிற்குதல் அப்படிங்கிற ஒரு பற்றி நம்ம யோசிக்கிறோம். குனிதல், ருக்கு செய்தல், சைதா செய்தல் அப்படிங்கிற அந்த அந்த என்ன சொல்கிறது அசைவுகள், அந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிப்போம். அல்லது ஓதுறதை பற்றி நிறைய யோசிப்போம். இதை ஓதணுமா, அதை ஓதணுமா, இதுக்கப்புறம் என்ன சூரா, துணை சூரா, ருக்குல் என்ன, சைசால் என்ன, ரெண்டு இதுக்கு இடையில என்ன, அதுக்கு இடையில என்ன, அத்தியாயத்தில் என்ன, சலவாத்தில் என்ன, அடுத்த துவா என்ன, இதை பற்றிலாம் யோசிப்போம். இந்த வார்த்தை யோசிச்சிருக்கோமா? முஸ்னத் அஹ்மதில் நான் சொன்ன செய்தி, சஹி முஸ்லீமில் சொன்ன செய்தி, ஹுஷூவை அழகுபடுத்தினார். இது எத்தனை தடவை நம்ம லைஃப்பில் இதை பற்றி திங்காவது பண்ணியிருக்கோம், யோசிச்சாது இருக்கோம். தொழுகையில் ஹுஷூ அப்படிங்கிற ஒரு உணர்வு பேசப்பட்டிருக்கு. நம்ம வெளிப்படையானதை பற்றி மட்டுமே பேசுகிறோம். வெளி அங்கம் என்பது ஒரு கூடை போன்று, கூடு. வெளிக்கூடு என்பது வேறு, அதில் இருக்கக்கூடிய ஆன்மா என்பது உயிர் என்பது வேறு. தொழுகையினுடைய உயிர், அந்த தொழுகையில் இருக்க வேண்டிய உயிரோட்டம் என்பது இறை சிந்தனையும் அல்லாஹ்வுடைய பயபக்தியும் தான். வெளி அங்கம் என்பதுதான் நிற்கிறது, ருக்கு செய்கிறது, சஜதா செய்கிறதுலாம், அதுவும் அவசியம்தான், ரெண்டும் அவசியம்தான். ஆனால் வெளி அங்கத்தை பற்றி மட்டும்தான் நம்ம சிந்தனையில் இருக்குது. இந்த ஹதீஸ்ல ரசூலா சொல்றது ஹுஷூவை அழகுபடுத்தினார் அப்படின்னா இறை சிந்தனையை, அல்லாஹ்வுடைய பயத்தை, அல்லாஹ் முன்னாடி தொழுகிற அந்த உணர்வை அவர் சிந்தனையில் கொண்டு வந்து தொழுகிறார். ஒரு ருக்குவாக, அதுக்கப்புறம் ருக்குவையும் சொல்கிறாங்க. ருக்குவையும் சரியாக செய்கிறாரு. ருக்குவில் நிறைய பேர் கவனக்குறைவாக சரியாக குனியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ருக்குவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த ருக்கு தொழுகையினுடைய அங்கங்கள் எல்லாம் சரியாக செய்கிறார் என்றால் இல்லா கானத் கஃபாரத்தல் லிமா கப்லஹா மினதுனூப், அவர் முன்னால் செய்த பாவங்களுக்கு இந்த தொழுகை பரிகாரமாக அமையாமல் இல்லை. இப்படி அழகாக ஒரு தொழுகை ஒருத்தர் தொழுதார்னா, அழகாக ஒது செஞ்சு அல்லாஹ்வுடைய பயபக்தியோட இறை அச்சத்தோட அந்த தொழுகையினுடைய அர்க்கான்களை எல்லாம் சரியாக பேணி தொழுதுட்டார்னா அந்த தொழுகை அவருடைய முன்பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடுகிறது. அவர் பெரும்பாவங்களை செய்யாத வரை, பெரும்பாவம் செய்திருந்தால் அவர் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். சிறு பாவங்கள் அவர் வாழ்க்கையில் எவ்வளோ செஞ்சிருந்தால், அன்றாடம் வாழ்வில் நடக்கக்கூடிய பல்வேறு தவறுகள், இது அந்த தொழுகையை மன்னிச்சிரும். வதாலிக்க தஹரு குல்லு, ரசூல் அந்த ஹதீஸ்ல சொல்லி முடிக்கிறாங்க. வாழ்நாள் முழுக்க இவருக்கு இந்த சிறப்பு இருக்கிறது. வாழ்நாள் முழுக்க அவர் எல்லா தொழுகையும் இதே மாதிரி ஹொஷுவோட பயபக்தியோட தொழுகிறாருன்னா அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ தொழுதா பாவம் மன்னிக்கப்படுதுன்னு எத்தனை ஹதீஸ் நம்ம கேள்விப்படுறோம்ல, அது என்ன தொழுகை? அதுதான் இங்கே புரிஞ்சுக்கணும். ஏனோதானமான தொழுகை இல்லை. ஒரு சாதாரண ஒரு கரையவே நீ ஏனோதானமாக கழுவுனா போகாது, கழுவுற மாதிரி கழுவுனா தான் போகும். தொழுகை, எல்லா தொழுகையும் பாவத்தை கழுவிருன்னு நம்ம மனப்பால் குடிக்க முடியாது. அது தொழுகையாக இருக்கணும். அந்த தொழுகை சிந்தனை உள்ள, இறையச்சம் உள்ள, பயபக்தியான தொழுகையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது அந்த தொழுகை அந்த பாவங்களை போக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா முஸ்னத் அஹ்மதிலும் சஹி முஸ்லீமிலும் இந்த ஹதீஸில் இந்த நிபந்தனைகளை, இந்த மேலதிகமான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அழகாக ஒது செஞ்சு, அழகாக தொழுது, நிதானமாக தொழுது, இறையச்சத்தோடு, பயபக்தியோடு, இறை சிந்தனையோடு, அந்த உணர்வோடு ஒருவர் தொழுதால் அவருடைய பாவங்களை மாஷால் அந்த தொழுகையை மன்னித்து விடுகிறது, போக்கி விடுகிறது. வாழ்நாள் முழுக்க இந்த சிறப்பை அல்லாஹ், இந்த வாய்ப்பை அல்லாஹ் ஒவ்வொரு அடியாருக்கும் வைத்திருக்கிறான் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இப்போ அடுத்து ஒன்று, இப்போ உள்ளச்சத்தோடு தொழுவதனுடைய அவசியத்தை தெரிந்து கொண்டோம், உள்ளச்சத்தோடு தொழுவதனுடைய சிறப்புகளையும் தெரிந்து கொண்டோம். இந்த ஹதீஸ்கள் நேரத்திலிருந்து நம்ம பார்த்த விஷயங்களில் எவ்வளோ முக்கியம் இதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பாவம் மன்னிக்கப்படுது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வரைக்கும். தொழுகையாளிக்கெல்லாம் வாக்களிக்கலை, கண்டிஷனை ஒழுங்காக படித்து பார்த்துருவாங்க அப்படின்னு இன்றைக்கி நம்மள்ட்ட சொல்கிறது இல்லையா? ஒரு சின்ன விஷயத்துக்கு 5 ரூபா 10 ரூபா பொருளுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னா சும்மாவா, ஒழுங்காக படித்து பார்த்துருவாங்கிறான் அல்லாஹ். தொழுகையாளின்னு நான் சொல்லவே இல்லை, தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பாங்க. கடைசியாக படிச்சியா, தொழுகையில் அவர்கள் பேணுதலாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா காட்டுவான் வசனத்தை. தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள், கடைசி கண்டிஷன் தொழுகையை விடாமல் பேணி தருவார்கள். இவர்கள் அல்லதன எரிசூன் அல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை சொத்தாக, வாரிசு சொத்தாக அடைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இதெல்லாம் மாஷா அல்லாஹ் பெரும் பெரும் சிறப்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அந்த தொழுகையில் நாம் அந்த தகுதியை வளர்த்து கொண்டவர்களாக அந்த தொழுகையில் நாம் அல்லாஹ்வுடன் இருக்க வேண்டும் என்பது முக்கியமானது. எப்படி இதை கொண்டு வர்றது? வரமாட்டுக்குதே தொழுகையில் அந்த ஒரு சிந்தனை வரமாட்டேங்குது. என் கடை சிந்தனை, வீட்டு சிந்தனை, மற்ற சிந்தனை தானே வருது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன மனநிலையிலான ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு சிந்தனையை நம்மளுக்கு தர்றாங்க. ஒரு செய்தி மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், ஸல்லி ஸலாத்த முவத்தஇன்,
சல்லி சலாத்த முவத்தஇன், நீ தொழுகுவதாக இருந்தால் விடை கொடுப்பவனுடைய தொழுகை போன்று நீ தொழுவாயாக அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. விடை கொடுப்பவரின் தொழுகையை கொண்டு நீ தொழுவாயாக. அப்படி தொழுகும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய தொழுகையில கவன சிதைவு ஏற்படாது. விடை கொடுப்பவனுடைய தொழுகையை கொண்டு தொழுவீராக அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? மாஷா அல்லா, கடைசி தொழுகை என்று நினைத்து தொழுவேன். விடை கொடுக்குறேன், நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்மளுடைய ஒரு பெரிய பயணத்துக்கு, இந்த வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு சஹருக்கு வர்றேன் இல்லை, போயிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிறோம் அப்படின்னா அப்படி கொடுக்கும்போது அந்த ஃபேஸ்லாம் என்ன ஆயிடுது, அப்படி மாறிடுது, அப்படி சென்டிமெண்டலான ஒரு டோன் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் மாறிடுது. போயிட்டு வர்றேன் அப்படின்னா வர முடியுமா, வர முடியாதாலும் எத்தனை வருஷம் கழித்து பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது மாறிடுது. அதுவும் உலகத்தில் ஒரு தற்கால பிரிவுக்கே உனக்கு இவ்வளோ ஃபீல்லாம் உனக்கு பண்ண தெரியுது. ரசூல்லா வந்து மார்க்க விஷயத்தில், தொழுகை விஷயத்தில் இந்த சைக்கலாஜிக்கலி இந்த சிந்தனை நம்மளுக்கு சொல்கிறாங்க. சொல்லி சலாத்து முவத்தயின், நீ துன்யாவுக்கே விடை கொடுப்பதா நினச்சிட்டு வந்து தொழுவு. உண்மைதான், எந்த தொழுகைக்கு அப்புறம் நம்மளுக்கு மௌத்து வரும்னு தெரியாது. எப்போயோ ஒரு மௌத்துங்கிறது வரதான் போகுது. அதுக்கு அடுத்த வக்துக்கு நம்ம இல்லாமல் இருக்க தான் போகிறோம் ஏதோ ஒரு ரீதியில். அல்ல அது எப்போ வச்சிருக்கான்னு தெரியாது, அதெல்லாம் மறைச்சி வச்சிருக்கான். எந்த தொழுகையும் யாருக்கும் கடைசி தொழுகையாக இருக்கலாம். அது ஏதாவது ஒரு நாள் இருக்க தானே போகுது. அந்த உணர்வை நீங்கள் வளர்த்துக்குங்க. சல்லி சலாத்து முவத்தஇன், விடை கொடுப்பவனை போன்று உன்னுடைய கடைசி தொழுகையாக நினைத்து நீ தொழுவியாக. அப்படி தொழுதா உன்னுடைய இறையச்சம் என்பது சிறந்ததாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது உதுகுரில் மௌத ஃபி ஸலாத்திக், உனது தொழுகையில் மரணத்தை நினைவு கூர்ந்துகொள். ஃபைன்ன ரஜுல் இதா தக்கரல் மௌத ஃபி ஸலாத்திஹி, ஒரு மனிதர் தொழுகையை மரணத்தை நினைவு கூர்ந்து தொழுதால், மரணத்தை நினைத்து தொழுதால் லஹர்ரா ஐயுஹ்சின ஸலாத்தஹு, அதன் மூலமாக அவர் தொழுகையை அழகுபடுத்தி கொள்ள முடியும். ஸல்லி ஸலாத்த ரஜுலின் லா யஸுன் அன்னஹு யுஸல்லி கைரஹா, இதற்கடுத்து எனக்கு ஒரு தொழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ இருக்காதோ என்ற ஒரு மனிதரை போன்ற உணர்வோடு தொழுதால் அவர் சிறந்த இறையச்சத்தோடு பயபக்தியோடு தொழ முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்படி நினச்சிக்கணும், என்னோட தொழுகை இது இறுதி தொழுகையாக இருக்குமோ, இதான் இதோட எனக்கு மௌத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நிச்சயமாக பயபக்தி. இது ஒரு டிப்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தது. மரணத்தை நினச்சி தொழுவுங்க. சரி, நான் அடுத்து உடனே மரணமாக போகிறதில்ல, அப்படிலாம் நினைக்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு நிலையில் இருந்தேன்னா, எப்போயோ நான் மௌத்தாகத்தான் போகிறேன், 100 வருஷம் கழிச்சோ 200 வருஷம் கழிச்சோ நம்ம மனசில் இருக்கிற மாதிரி எப்போயோ நான் மரணமாகத்தான் போகிறேன். அல்லாஹ் இடத்துல இந்த தொழுகையினுடைய நிலை என்ன என்று நாம் நினைத்து மரண சிந்தனையோடு, மரணத்திற்கு பிறகு இந்த தொழுகை எனக்கு பலன் தர வேண்டும், இந்த தொழுகை எனக்கு பெரிய நன்மையாக எனக்கு அமைய வேண்டும் என்று மரணத்தை நினைத்து, மரணத்துக்கு பிறகு இந்த தொழுகையினுடைய நிலை என்ன என்பதை எல்லாம் நினைத்து நாம் தொழுதால் நிச்சயமாக அந்த தொழுகை இறையச்சமுள்ள உயிரோட்டமான தொழுகையாக இருக்கும். உண்மையிலேயே அல்ல பாதுகாக்கணும். ஒரு உயிருக்கு உத்தரவாத நிலை இல்லாத நிலையில் தொழுதுட்ருக்கோன்னு வச்சுக்கிறோமே, ஒரு கற்பனைக்கு. இந்த தொழுகைக்கு பிறகு நம்ம வெளியே போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இங்கே தரல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கும் துணியாவில் நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. எப்போ உசுறு போகும் தெரியாத நிலைமையில் இன்றைக்கும் இஸ்லாமிய நாடுகளில், ஊர்களில் பல்வேறு சூழ்நிலைகள் இருக்க தான் செய்யுது. அப்படி உண்மையிலேயே ஒரு பெரிய ரிஸ்கில் இருக்கும்போது அந்த தொழுகை எப்படி இருக்கும்? நம்ம தொழுகை முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆபத்தோ அப்படிங்கிறது நல்லா தெரியுது, அறிகுறிகள் தெரியுது. அப்போ அந்த தொழுகை எப்படி இருக்கும்? சுப்ஹான் அல்லாஹ், அவ்வளோ பயபக்தியாக இருக்கும். இதனுடைய கடைசி தொழுகையாக இருக்கலாம். அந்த தொழுகையில் நான் அல்லாட்ட நின்ற நிலை, ருக்கூடி நிலை, சஜ்தாவுடைய நிலை, அதில் ஓதக்கூடிய உணர்வுகள். அப்போ என்ன செய்வோம்? அழுவோம். இதே அழுகுதானே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தொழுகும் போது அழுதாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அச்ச நிலையெல்லாம் இல்லை. ஆனாலும் அல்லாவை நினைத்து அழுதார்கள். திருகையில் வரக்கூடிய சத்தத்தை போட்டு ரசூலுடைய நெஞ்சிலிருந்து தொழுகையில் நின்றால் அழுகிற சத்தம் கேட்கணும். ஆயிஷாமா சொல்கிறாங்க, திருகை சுத்தமோ சவுண்ட ஒரு மாதிரி சில நேரங்களில் தேம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது விடுவார்கள். இறையச்சத்தோடு சஹாபாக்கள் அழுது விடுவார்கள். இதுதான் ஹுஷு, பயபக்தி. அப்போ நம்மளுக்கு மௌத்து நெருங்கிருச்சோன்னு நினச்சிட்டோம்னா உண்மையாகவே ஒரு பயம் வரதான் செய்யும். அந்த தொழுகை நம்ம அழகாக தருவோம். சிந்தனை தடுமாற்றம் நினச்சாலும் வராது, அப்படி வந்தாலும் அது தொடர மாட்டோம். மௌத்தை நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான உணர்வை நாம் பக்குவப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நம்ம தொழுகை அது சிறந்த ஒரு இறையச்சமுள்ள தொழுகையாக இருக்கும் என்பதை அல்ஹம்துலில்லாஹ் இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக நம்மிடத்தில் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்பு என்பது தொழுகையில் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அந்த நிதானம், அந்த பயபக்தி, அந்த பொறுமை. இதே ரீதியில் நாம் தொழுகும் பொழுது மாஷா அல்லாஹ் அதற்கான சிறப்பான நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அதே மாதிரி அதுக்கான ஒரு அடையாளம் சொல்வதாக இருந்தால், தொழுகையில் நம்ம ஒரு இறையச்சத்தோடு இருக்கிறங்கிறத அதுக்கான ஒரு சின்ன அடையாளம் என்னென்னா, தொழுகையில் நிற்கும் போது நிதானமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்காக, ஒரு ஸ்டிஃபாக, ஒரு உணர்வோடு நம்ம நிற்கணும். நிற்கும் போதே நம்ம ஏனதனமாக நிற்கிறது, கவனக்குறைவாக நிற்கிறது, ஆடிக்கொண்டிருப்பது, அசைத்து கொண்டிருப்பது,
இப்படி இருக்கிறதெல்லாம் தொழுகையினுடைய உள்ளட்சத்தை போக்கக்கூடியது. அதனால தான் அந்த மாதிரியான நிறைய செயல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தாங்க. தொழுகும் போது மேலே நோக்கி பார்க்காதீங்கன்றாங்க, தொழுகும் போது சைஸா விடத்தை பாருங்கன்றாங்க, தொழுகும் போது தக்பீர் கட்டி தொழுகன்றாங்க. இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு சிந்தனையை இறைவன் முன்பாக நிற்கிறேன் என்ற உணர்வை தர வேண்டும் என்பதற்காக தொழுகையில் நீங்கள் திரும்பி விடாதீர்கள்னு சொன்னாங்க. தொழுகையில் திரும்பி விட்டால் உங்களுடைய சிந்தனை ஷைத்தான் எடுத்துக்கொண்டு சென்று விடுவான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு செய்திகளை சொல்லி தடை செய்திருப்பதற்கான காரணம் எல்லாம் முழு சிந்தனையோடு முழு உணர்வோடு நம்ம தொழுகையில் நிற்கணுங்கிறதுக்கு தான். எப்படி சஹாபாக்கள் நிற்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் இப்னு அபி ஷைபா எனக்கூடிய ஒரு நூலில், இப்னு அபி ஷைபா என்ற ஒரு நூலில் இப்னு ஜுபைர், அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுதா எப்படி நிற்பாங்க என்பதை பற்றி அறிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதா காம ஃபஸ்ஸலா கஅன்னஹு வததுன், அவர்கள் தொழுகையில் நின்றால் கஅன்னஹு ஹஷபு மன்சூபா, அவர்கள் நடப்பட்ட பலகையை போன்று நிற்பார்கள். ஒரு பலகையை கொண்டு வந்து ஊன்றி வச்சோம்னா அது எப்படி இருக்கும்? ஆடிக்கொண்டே இருக்குமா? அசைந்து கொண்டே இருக்குமா? இல்லை. எப்படி நிற்கும்? பலகைங்கிறத கொண்டு வந்து ஊன்றி வச்சோம்னா ஆடாமல் அசையாமல் அப்படி தூண் மாதிரி நிற்கும். இந்த மாதிரி அவங்க தொழுகையில் நின்றாங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுலேருந்து என்ன நம்மளுக்கு புரிதல்னா, அப்படி அல்லாமலே நிற்கும் போது அப்படி ஆணித்தனம் நம்ம நிற்கணும், அப்படி அசையாமல். இன்னைக்கு கொஞ்ச நேரம் தொழுகை நீட்டினா அந்த நிலை மாறிடுதுல, நெளிகிறது. நம்ம நம்மளுடைய அந்த ஒரு இறையச்சம் இல்லம் அப்படிங்கிறதுனுடைய ஒரு அடையாளமாக நம்ம என்ன செய்கிறோம்? நெளிகிறோம், ருக்குக்கு போயிட மாட்டாராங்கிறது, ஆடுறது, அசைகிறது, இது எல்லாமே அல்லாஹ் முன்னாடி தான் நிற்கிறோம் அப்படிங்கிறதுனுடைய சிந்தனை எல்லாம் போயிடுது. ஒரு முக்கியமான அதிகாரி முன்னாடி நிற்கிறோம், கொஞ்ச நேரம் நிற்கும் போது ஒரு இதாக இருப்போம். ஒரு சாதாரண மனிதர்னா கொஞ்ச நேரத்துக்கு நல்லா நின்றுட்டு, அவர் சாதாரண மனிதர்னா அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? செவத்தில் சாஞ்சிக்குவோம், இல்லை உட்கார முடியுதான்னு பார்ப்போம், எல்லாம் மாறிக்கிறோம். உள்ள மிகப்பெரிய ஒரு அரசர் முன்னாடி, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரி முன்னாடி நின்னோம்னா எவ்வளோ நேரமாக இருந்தாலும் நம்ம அதை சகிச்சிட்டு நிற்போம். சொரியக்கூடிய ஒரு தேவை ஏற்பட்டால் கூட அதை கூட என்ன செய்வோம்? தவிர்த்து கொண்டு இருப்போம். மரியாதை இல்லை, அதை கூட நம்ம என்ன செய்வோம்? தவிர்த்து கொள்வோம். ஏன்னா அவருடைய கண்ணியம் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை, புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் செய்வோமா? செய்ய மாட்டோம். இதெல்லாம் உண்மையான இதெல்லாம் நம்ம புரிந்துக்கிறதுக்காக தான் இந்த ஒப்பீடுலாம். ஒரு அதிகாரி அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அப்படின்னா அவர் முன்னாடி நிற்கும் போது நெளிகிறத நம்ம விரும்பலை, தலை சொரிய நம்ம விரும்பலை. உண்மையிலேயே நமக்கு ஒரு இடத்தில் நமக்கு ஒரு அரிப்பை போன்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ண கூட அதை செய்ய விரும்பலை. ஏன்னா அவருக்கான மரியாதை, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் அல்லாஹ் முன்னாடி நிற்கும் போது நம்மளை எதுவுமே தோன்றதில்லை, வாயை பிளந்து நம்ம கொட்டாய் விடுறோம். ரசூலா சொன்னாங்க, தொழுகையில் நீங்கள் இருக்கும்போது கொட்டாய் வந்தால் அதை அவர் அடக்கி கொள்ளட்டும். ரப்பு முன்னாடி நிற்கிறாரு, அது நீ அதிகாரி முன்னாடி விட மாட்டே தானே. இப்படி ரசூலா சொல்லலை, ஆனால் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு அதிகாரி முன்னாடி, ஒரு முக்கியமான நபர் முன்னாடி நீ வாயை பிளந்து கொட்டாய் விட மாட்ட, நீ இஷ்டத்துக்கு நெளிய மாட்ட, நீ நினச்சபடிலாம் இருக்க மாட்ட. அந்த கண்ணியத்தை நீ பேன்ற அல்லாஹ் முன்னாடி நிற்கும் போது அந்த உணர்வு வர மாட்டேங்குது. அதனால தான் சொன்னாங்க, தொழுகையில் இருக்கும்போது ஒரு கொட்டாய் வந்தார், அவர் அதை அடக்கி கொள்ளட்டும், அவர் வாயை பிளந்து கொட்டாய் விடுவதான் ஷைத்தான் சிரிக்கிறான். அப்போது இது எதை கற்றுத்தருதுன்னா, ஒரு பயபக்தியோடு ஒரு டிசிப்ளினாக நில்லுங்க. அல்லாஹ் முன்னாடி நிற்கும் போது ஒரு சிந்தனையோடு நில்லுங்க, ஒரு உணர்வோடு நில்லுங்க அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க. இது எதுவுமே நம்ம நினைக்காதனால தான் இந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் நம்ம பேணாமல் தொழுது கொண்டு இருக்கிறோம். அது நம்மளுக்கு எந்த விதமான உள்ளட்சத்தையும் தராமல் போகுது. அப்போ அந்த சிந்தனையோட, அந்த சின்சியாரிட்டியோட நம்ம நிற்கணும். கொட்டாய் வந்தால் கூட அதை நம்ம அடக்கிக்கணும். அல்லாஹ் முன்னாடி தொழுகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நினைக்கணும். சஜ்தா இடத்தை விட்டு எங்கேயுமே பார்க்கக்கூடாது. ஏன்? ஒரு லெக்சர் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் லெக்சர் நடத்துகிறவர் பார்த்துட்டே இருக்கணும். போர்டில் எழுதி போட்டாங்கன்னா எழுதி போட்டதை பார்த்துட்டே இருக்கணும். எங்கேயா பார்த்துட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அந்த லெக்சர் என்ன சொல்கிறார்? எங்கே பார்த்துட்டு கண்ணை நோண்டிடுவேன் சொல்கிறாங்களா இல்லையா? ரசூல்லா இதே மாதிரி வேறு மாதிரி சொன்னாங்க. தொழுகையில் சில பேர் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வானத்தை பார்ப்பதை நிறுத்தி கொள்ளட்டும். அவ்வளோ யஹ்தஃபன்னல்லாஹு அப்சாரஹும், அல்லாஹ் அவர்களுடைய பார்வையை போக்கி விடுவான்டாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உண்மையிலேயே நம்ம ஒரு இடத்துல ஃபோக்கஸாக இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் நம்ம எங்கேயா பார்த்தா அதே திட்டு நம்மளுக்கு கிடைக்குது. கண்ணை நோண்டிடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், இங்கே நான் எவ்வளோ முக்கியமாக பேசுகிறேன், எங்கே பார்த்துட்டு இருக்கேன், எங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், வெளியே போ அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தொழுகையில் மட்டும் சுவிட்சு போடுறத பார்க்குறது என்ன, வர்றதை பார்க்குறது என்ன, போகிறத பார்க்குறது என்ன, யார் என்ன சத்தம் வந்தாலும் அதை கவனிக்கிறது என்ன, இதுக்காக தக்பீர் கட்டி நான் நிற்கிறேன், யார் எந்திரிச்சா, யார் போகிறா, யார் வர்றா, அல்லாஹ் முன்னாடி நிற்கிறேன். சஜ்தா இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம்னா தொழுகை முடிக்கிற வரைக்கும் நகர்த்தக்கூடாது. அதுக்கு தான் அந்த பயிற்சி நமக்கு தந்திருக்குது. காபத்துல்லாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. காபத்துல்லாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், மௌதிஉ சஜ்தா, சஜ்தாவுடைய இடத்தில் நபி அவர்கள் வைத்த கண் ஹத்தா யன்சரிஃப், தொழுது முடிக்கிற வரைக்கும் நீக்கவே இல்லை. காபத்துல்லாக்கே போனாலும் நீங்கள் காபா பார்த்து தொழக்கூடாது, ஷரியத் சட்டம். காபத்துல்லா முன்னாடி போய் நம்ம நின்று தக்பீர் கட்டினா கூட, நான் இங்கே 5000 கிலோமீட்டருக்கு அப்புறம் காபா திசையை நோக்கி தானே தக்பீர் கட்டி தொழுகிறேன். இன்றைக்கி நான் 5 லட்ச ரூபா செலவு பண்ணி 5000 கிலோமீட்டர் தாண்டி வந்து நினைக்கிறேன், நான் காபா பார்த்துட்டு தொழுவான்னு கேட்டால் கூடாது. ஏன்?
அதனால் என்ன ஆக போகுது? அதே தொழுகை தான் தொழுக போறாரு, நீ கவனத்தோட தொழுக முடியாது. காபாவை பார்த்துட்டு தொழுதா வரக்கூடியவங்க போகக்கூடியவங்க தவாஃப் செய்றவங்க மீது பார்வைப்படும். அப்போ உன்னுடைய சிந்தனை தடுமாற்றம் ஏற்படும். நீ காபத்துல்லாக்கு வந்தாலும் சைதாவுடைய இடத்தை தான் பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி தான் தொழுதாங்க. இதனுடைய உள்கருத்து என்ன, இதனுடைய ஆழம் என்ன? சிந்தனையோடு தொழுகணும், ஃபோக்கஸ்டோடு தொழுகணும். அந்த சிந்தனை தடுமாற்றம் வந்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் குறுக்கால வர்றவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிக்கிறாங்க. உற்றாதீங்க, தடுங்க, நிறுத்துங்கிறாங்க. இல்லாட்டியா ஷைத்தானுங்கிறாங்க. ஏன்? தொழுகையில் ஒருத்தர் குறுக்கால பண்ணான்னு சிந்தனை மாறிடுச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு சைதா இடத்தை பார்க்கணும், எங்கேயும் பார்க்கக்கூடாது, அல்லாஹ்வோட கமிட் ஆகி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க ஏன் பூர்றீங்கன்னு அதை தடுக்கிறாங்க. ஒருவர் தொழுகையில் சிந்தனையோடு இறைவனோடு தொடர்போடு இருந்துட்டு இருக்கிறார். அப்ப அதுக்குள்ள பூரக்கூடியவர் அதன் பாவத்தை தெரிந்து கொண்டால் 40 ஆனாலும் அவர் அந்த இடத்திற்கு அவர் போக மாட்டார், கடக்க மாட்டாருங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா ஒருவருடைய தொழுகையினுடைய கவனத்தை சிதறக்கூடாது தான். அவரை இடிச்சிட்டு போறவங்கள ரசூலுல்லாஹ் சொல்லல, பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போறவங்கள சொல்லல, அவர் குறுக்கால தான் போறாரு. ஆனா அந்த சிந்தனையே அதுக்கு எடுத்துருது. அல்லாவோடு இருக்கக்கூடிய அந்த சிந்தனை, ஏன்னா வந்தது யாரு போனது யாருங்க சிந்தனை வந்துடுது. அடுத்த ஸ்டெப்ல யாரு வர்றது போறது அவர் கண்டுக்கவே கூடாது. அதனால தான் சஜிதா இடத்தை தாண்டி அவர் பார்க்கக்கூடாது. அவ்வளோ பயிற்சி கொடுக்கப்பட்டு, அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு அவர் ஒரு தொழுகையில் இருந்துட்டு இருக்கிறார். இதெல்லாம் ஆழமாக சிந்தித்தால் நாம் புரிந்து கொள்ள முடியுமாக. தொழுகை என்பது இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பாக நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்குது. உணர்வோடு தொழுவுங்க, சிந்தனையோடு தொழுவுங்க, அல்லாஹ்வுடைய நினைப்போட தொழுவுங்க. அவசரமா எதையும் செஞ்சிடாதீங்க, கவனம் இல்லாமல் செஞ்சிடாதீங்க. அது அர்த்தமற்ற தொழுகை, அது ஹுஷு இல்லாத தொழுகை. ஹுஷு இல்லாத தொழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த அங்கீகாரம் இல்லை, அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு இல்லை, அதுக்கு ஒரு பெரிய எந்த விதமான வாக்குறுதிகளும் இல்லை. சில மார்க்கறிஞர்கள் ஒரு ஒரு ஆய்வுக்கு எடுத்திருக்கிறாங்க. ஒரு மனிதர் தொழுகையை முழுக்க சிந்தனை இல்லாமல் தொழுதுட்டாரு. எல்லாம் இருக்கு, வெளிப்படையா எல்லாம் இருக்கு, நின்றாரு, தக்பீர் கட்டினார், ருக்கு செஞ்சார், சஜ்தா செஞ்சார், ஓதுறதெல்லாம் ஓதிட்டாரு. ஆனா சிந்தனை இல்லை. அவருடைய சிந்தனை அல்லாஹ்வுக்காக தொழக்கூடிய அந்த உணர்வு இல்லாமல் தொழுது விட்டார். இவருடைய தொழுகை கூடுமா கூடாதா? இருவேறு கருத்து அறிஞர் பெருமக்கள் மத்தியில் இருக்கு. போராட்டமா தொழுதாரு, யோசிச்சாரு, வேற சிந்தனை வந்து திரும்ப தொழுகை சிந்தனை வந்தார். இப்படி போயிட்டு வந்தா பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று அந்த தொழுகை 10க்கு 9, 8, 7, 6 சிந்தனைக்கு ஏற்ற அளவுக்கு கிடைச்சிடும். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்களா, அபூதாவூதுல 10க்கு 10, 10க்கு 9, 10க்கு 8 இப்படி ஒரு தொழுகையில நன்மைகள் எழுதப்படுது. அதனால எவ்வளோ சிந்தனை விட்டோமோ, எந்த கவனக்குறைவா தொழுதமோ 10, 8, 9 இதான் ஒன்று. ஒருத்தர் தொழுகையில முழுக்க சிந்தனை இல்லாமல் தொழுதுட்டாரு. இது ஆய்வுக்கு எடுக்கப்பட்டிருக்குது. பெரும் ஃபுகஹாக்கள் இரு கருத்து வேறுபாடு. சில அறிஞர்களுடைய கருத்து அவருடைய தொழுகை செல்லாது. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அவர் தொழுகையில் உள்ளச்சத்தை கொண்டு வரவில்லை. அல்லாஹ் உள்ளச்சத்தை மிக முக்கியமான பண்பாக பட்டியலிடுகிறான். அதனால உள்ளச்சமே இல்லாமல், சிந்தனையே இல்லாமல் ஒருத்தர் தொழுதாருன்னு அந்த தொழுகை செல்லாது. சில அறிஞர்கள் சொல்றாங்க அவர் தொழுகை கூடும். ஆக கடை நிலையில் கடமையை நிறைவேற்றினார் என்ற ரீதியில் அவருடைய தொழுகை நிறைவேறிவிடும். தொழுகைக்கு வாக்களிக்கப்பட்ட ஒன்று அவருக்கு கிடைக்காது. அவர் தொழுகைக்காக வாக்களிக்கப்பட்ட வெகுமதிகள் எதுவும் அவருக்கு கிடைக்காது. அவர் தொழுகை மட்டும் செல்லும் என்ற அளவுக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அறவே சிந்தனை இல்லாமல் தொழுதுட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். சில நேரத்தில் அப்படிப்பட்ட தொழுகை கூட நம்ம தொழுதுருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அறவே சிந்தனை இல்லை. ஏன்னா எல்லாம் ஆட்டோமேஷன் ஆயிடுச்சுல. தொழுகைங்கிறது பல வருஷமா தொழுது வந்தோமா, தக்பீர் கட்டினோமா, நின்றோமா, சிந்திக்காமலே தொழுகையினுடைய சிந்தனை இல்லாமல் கூட தொழுகை முழுக்க தொழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. அவ்வளோ சிந்தனை நம்ம சிந்தனையில் ஓடிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட தொழுகையாக இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு தொழுகை. அதிலிருந்து நாம் மாற வேண்டும். சஹாபாக்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு தொழுகை இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இது. ஹுஷு என்பது தொழுகையில் நீக்கப்படும் என்பது நபியினுடைய முன்னறிவிப்பு. அதில் சிக்கியவர்களாக நாம் இருக்கக்கூடாது, அதில் விதிவிலக்கானவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்றும் நாம் தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும், சிந்தனையோடு தொழ வேண்டும். தடுமாற்றம் வரும். ஹன்சப் எனக்கூடிய ஷைத்தான் தொழுகையில் உங்களுக்கு சிந்தனை தடுமாற்றத்தை ஏற்படுத்துறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி தடுமாற்றம் ஏற்பட்டால் நீங்கள் தொழுகையின் பக்கம் திரும்புங்கள். அப்படின்னா சிந்தனை தொழுகையின் பக்கம் கொண்டு வாங்க. சிந்தனை மாறதான் செய்யும், இல்லைன்னா இல்லை. காபத்துல்லாலே தொழுதாலும், நம்ம உம்ராக்கு போய் தொழுதாலும், ஹரம் ஷரீஃபில் அழகான கராத்தை கேட்டு தொழுதாலும் சிந்தனை மாறும். மனுஷனுக்கு மாறும். ஷைத்தான் ரத்த நாளங்களை ஓடிட்டு இருக்கிறான். போராடணும். அந்த சிந்தனை மாறும்போது திரும்ப தொழுகையின் பக்கம் வரணும், சிந்தனை கொண்டு வரணும். அதுக்கு முடியும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிறோம், சிந்தனை தடுமாற்றமே இல்லாமல் தொழ முடியுமானா முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹுமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை. சிந்தனை தடுமாற்றம் வந்திருக்கு, சஜ்தா செய்யக்கூடிய நிலைமை வந்திருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும். சிந்தனை தடுமாற்றமே இல்லாமல் யாராலும் தப்பிக்க முடியாது. ஆனால் சிந்தனை தடுமாற்றம் வந்தால் அதை நாம் கட்டுப்படுத்த முடியுமானா முடியும். அது நம்ம கீழே தான் இருக்குது. சில நேரத்தில் நம்ம கட்டுப்படுத்தியும் பழகிருப்போம். சில நேரத்தில் வந்த சிந்தனை நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கிறீங்களேன், ஆமல்ல மறந்துட்டோம்லேன்னு அதை நம்ம தொடர்றதுக்கு அதை நம்ம விருப்பம் அடித்து சொல்ல முடியும். சில நேரத்தில் சில சிந்தனைகளை நாம் தொடருவது விரும்பி தான் தொடர்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட விஷயத்தை தான் ஷைத்தான் நினைவூட்டுவான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில நேரங்களில் சில விஷயத்தை நம்ம பொருட்படுத்தாம மாறுது, சிந்தனை மாறுது, தொழுவுன்னு நினைப்போம். சில நேரங்கள் என்ன செஞ்சிடணும், அதை நினச்சிக்கிட்டே தொழுவோம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக தொழுகி பழகிட்டோம். எப்படியா இருந்தாலும் என் ருக்கும் என் சஜ்தா எல்லாம் நடந்துரும்.
அது ஆட்டோமேட்டிக்காக மிஷின் மாதிரி சுவிட்ச் போட்டால் நடக்கிற மாதிரி அது நடந்துடும். என் சிந்தனையும் கிடைச்சிருது. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் ஆகி மென்டலி வேறு இடத்துல ஒரு கமிட் ஆனார்ல, அதுக்கெல்லாம் அல்லாட்ட கூலி இல்லைங்கிறது தான் மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதனால் போராட்டம் என்பது இருக்கலாம், தடுமாற்றம் என்பது இருக்கலாம். ஆனால் சிந்தனை தடுமாற்றம் ஏற்படும் பொழுது நாம் கவலைப்பட்டு உடனடியாக தொழுகையின் பக்கம் விரைய வேண்டும். அப்படி எவ்வளோ செஞ்சியும் நம்மளுக்கு தடுமாற்றம் வந்துகிட்டே இருக்குன்னா ரசூலா சொன்னாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அவர் சொல்லட்டும் என்று மெதுவாக இப்படி 3 தடவை இடது பக்கமாக தன் பக்கத்திலே அவர் துப்பிக் கொள்ளட்டும் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இதெல்லாம் புகாரி, முஸ்லீம் போன்ற ஹதீஸ்களில் பார்க்குறோம். எதுக்காக சொல்கிறாங்க? உன் சிந்தனை கெடுக்கிறான், சிந்தனை தடுமாறி தொழுது முடிச்சிடாத, அவனை விரட்டிட்டு தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட தொடருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு வழிகாட்டுதல்கள் நம்மளுக்கு தொழுகை விஷயத்திலே கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. உள்ளச்சம் இல்லாமல் தொழுவது என்பது தொழுகை அல்ல, ஆனால் உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் மாஷா அல்லாஹ் பெரும் பெரும் சிறப்புகள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் நல்ல ஆழ் மனதில் நாம் பதிய வைத்து ஒரு கவலையோடும் ஒரு பொறுப்போடும் இதை நாம் சிந்தித்து இனி நமது ஹயாத்தில் இருக்கக்கூடிய தொழுகைகளை உணர்வோடு உள்ளச்சத்தோடு சிந்தனையோடு பயபக்தியோடு தொழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களும் தந்தருள் புரிவானாக. இந்த 2 நாள் கேட்ட பயான் மூலமாக நம்ம கூடுதலாக எந்த அமலும் செய்ய போகிறதில்ல. பொதுவாக பயான் பண்ணோம்னா ஏதாவது அமலை பற்றி சொல்லுவாங்க. இந்த 2 நாளாக நம்ம பேசின பயானை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக எந்த அமலும் செய்ய போகிறதில்ல. இனியும் நம்ம லைஃப்பில் தொழக்கூடிய தொழுகையை தான் தொழ போகிறோம். அதுக்கு கொடுக்கக்கூடிய நிமிஷத்தை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதை கொஞ்சம் கூட்டி அதிகப்படுத்தி கொடுங்கன்னு கூட நம்ம பயானில் சொல்லலை. 4 நிமிஷம் தொழக்கூடிய தொழுகை 4 நிமிஷம் தொழுதாலே போதும். 10 நிமிஷம் தொழக்கூடிய தொழுகை 10 நிமிஷம் தொழுதாலே போதும். அந்த 4 நிமிஷம் 10 நிமிஷமும் சிந்தனையோடு உணர்வோடு இறை இச்சத்தோடு தொழுகிறதை பற்றி தான் நம்ம முழுக்க பார்த்துருக்கோம். அதனால் கூடுதலாக நம்ம எதையும் செய்ய போகிறதில்ல. செய்யும் விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் சரி செய்து கொள்வோம், அதை நெறிப்படுத்தி கொள்வோம். அதை கொண்டு அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை, அல்லாஹ்வுடைய வெகுமதிகளை இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்வோம். அந்த சிறந்த நசீபை நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் தவறு விட்டு விடாமல் அல்லாஹ்விடத்தில் அடையக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.